ஏன் காஷ்மீர் எப்படி இந்தியாவின் அங்கம் அப்படிங்கிறத உலகத்தை சாதாரணமாக ஒத்துக்க வச்சோமோ, வாஜ்பாய் ஐயா தேர்தல் நடக்க வச்சு மோடி ஐயா வந்து அந்த இடத்துல கொடியேற்றி அந்த விஷயங்களில் கொண்டு போய் மிகப்பெரிய அளவில் அந்த 370 அழகாக தூக்கிட்டு எல்லாமே தெளிவாக பண்ணார். இன்றைக்கி உங்களுக்கு ஒமர் அப்துல்லா என்ன பண்ணுறாரு? மோடியை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாரு. ஏன் எந்த நிர்பந்தமும் கிடையாது. சார் நிர்பந்தம் வைக்கிறதில்ல. இப்போ இந்தியாவோட பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கன்னா எல்லா கட்சியும் ஒன்றா நிற்கிறதானே ஒரு இந்தியாவோட சாலிடாரிட்டி காட்டுது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உமர் அப்துல்லாவுடைய எந்த கருத்தும் ராகுல் காந்தியுடைய கருத்து இல்லை. ஒரு 15 தாக்குதல்கள் 2016 நடந்ததை என்னால் சொல்ல முடியும். அந்த 15 தாக்குதல் போதும் ராகுல் காந்தி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு சுட்டி காட்ட முடியும். அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷனை வச்சுருக்கோம். இவங்க மீட்டிங்க்கு வந்ததுனால அது நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க. கபில் சிபில் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க. மணிசங்கர் ஐயரை ஒத்துக்க வைக்கணும். அவங்க பேசுகிறதா இருந்தால் மணிசங்கர் ஐயரை ஒத்துக்க வைக்கணும். மணிசங்கர் ஐயரையும் அவங்க மதிக்கிறது இல்லை. ஸோ இதுக்குள்ளே போகாதீங்க, இந்த அரசியலுக்குள்ளே போகாதீங்க. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பேசுங்க. பாகிஸ்தான் சின்ன நாடுங்கிற அடிப்படையிலே இந்தியா பார்க்கல. கொசு தொல்லையாக இருக்கிறதுனால உன் தீவிரவாதத்தை தூக்குங்கிறோம்.